பேங்கிங் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ரீசெண்டா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 8000 வட்டி ஆண்டுக்கு 15% கூட்டு வட்டி 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகைன்னு கேட்கறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம்கிறனால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இங்க 3 ஆண்டுக்கு சொல்லியிருக்காங்க. இதுலயே 2 ஆண்டு கொடுத்தாலும் சரி இல்ல 4 ஆண்டு கொடுத்தாலும் சரி எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அசல் 8000 வட்டி ஆண்டுக்கு 15% காலம் 3 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி தொகை என்ன கேட்கறாங்க. கூட்டு வட்டி அமௌண்ட் மட்டும் என்ன கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வட்டி எடுங்க 15%. ஸோ 15% எப்படி எழுதுவோம் 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 5ஆல கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 20ன்னு வரும். ஸோ இந்த 20 அப்படிங்கிறது அசலுக்கான ரேஷியோ, இந்த 3 அப்படிங்கிறது வட்டிக்கான ரேஷியோ, ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த தொகைக்கான ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அசலுக்கான ரேஷியோ எடுத்துக்கோங்க. அசலுக்கான ரேஷியோ 20. நெக்ஸ்ட் மொத்த தொகைக்கான ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணா 20 + 3 23. மொத்த தொகைக்கான ரேஷியோ 23. நெக்ஸ்ட் இங்க பாருங்க காலம் 3 வருஷம். 3 வருஷமா இருந்தா அப்படியே கியூப் பண்ணிக்கணும். 2 வருஷமா இருந்தா அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். 4 வருஷமா இருந்தா பவர்ல 4 போடணும். சரிங்களா? ஸோ அங்க இந்த பவர்ல ரைட் பண்ணிக்கணும். இந்த காலத்தை இந்த பவர்ல ரைட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இல்லைன்னா 3 டைம், அதாவது இங்க எத்தனை வருஷம் சொல்றோம் அத்தனை டைம் இந்த வேல்யூ பெருக்கணும். இது அதோடைய கான்செப்ட். ஸோ பாருங்க 20 கியூப் எத்தனை வரும் 8000. 20 கியூப் 8000. அதே மாதிரி 23 கியூப் 12167. ஸோ பாருங்க அதாவது அசல் 8000க்கு 15% கூட்டு வட்டியில 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 12167. ஸோ இந்த மொத்த தொகை அப்படிங்கிறது என்னது அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான். அசல் பிளஸ் வட்டி ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ அப்போ இந்த 12167 ரூபாயிலிருந்து 8000 ரூபாயை மைனஸ் பண்ணுமா மீதி 4167 ரூபா. ஸோ இதுதான் வட்டி, அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்தோம்னா 4167 ரூபா. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.